இன்றைக்கி நம்ம ஒரு செமையான டேஸ்டியான காய்க்கு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டு தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. சைடில் காய் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். காயில் முட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் காய் பழகவும் செய்வாங்க அவங்க. ஸோ அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி அது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக கிரைண்ட் பண்ணாலும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் தக்காளி நம்ம அது எல்லாத்தையும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தனால ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ அதில் லைட்டாக வெந்தயம் போட்டுட்டு நல்லா அந்த ஒரு ஸ்மெல்லிங் வரும். ஸோ அதுக்கு வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருவோம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, புளி, தக்காளி, உப்பு போட்டு, ஸோ அந்த இதையும் இப்போ இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரசம். இந்த ரசத்துக்கு எந்த காய் வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஒன் டே லன்ச் மெனுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இல்லாமல் ஆக்சுவலி நம்ம இந்த வீக் டேஸில் சாப்பிட்டுப்போம். ஸோ மண்டேட்டு ட்ரை பண்ணிங்கன்னா செமிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஃபீலிங் ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.